ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். கொழுக்கட்டை இல்லாமலா? வாங்க அந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்கிற கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக ஆறுனாலும் சாஃப்டாக எம்மியாக டேஸ்டியாக நல்லா இனிப்பாக செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை, சத்தான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ராகி மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி இப்போ ஆட் பண்ண வேணாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த ராகி மாவுலேயும் செய்யலாம், அரிசி மாவுலேயும் செய்யலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி, நல்லா ஹாட் வாட்டர் தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. இந்த மாதிரி ஆவி பறக்க இருக்கணும். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க. இது மாவு நல்லா வெந்து வரும். இப்போ ரொம்ப சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. அதுக்காக ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். அதைய கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் நல்லா இந்த மாதிரி புடச்சி எடுத்துருங்க. தோலெல்லாம் உரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த புடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக நம்ம கிரைண்ட் பண்ணோம். நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நறுக்குன்னு கடிப்படணும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒன்றும் பாதியுமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது நம்ம துருவி சேர்த்துக்கணும். அதை ஒரு 2 பிரட்டிக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்த உடனேயும் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் விட்டு வரும். அதில் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தா நம்மளுக்கு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நான் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் சேர்க்காமையும் இது அப்படியே செய்யலாம். பால் சேர்க்காமல் அப்படியே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியானோன்னு எடுத்துக்கலாம். நான் பால் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது திகட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா சுருள வதக்கணும். இந்த மாதிரி திருப்பினா கரண்டியோடு ஒட்டி வரணும். அந்தளவுக்கு பிரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஓரமாக வச்சுருங்க, பவுலில் மாற்றி. அதுக்கப்புறம் நம்ம மாவு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவை நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது. அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவை ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டிக்கணும். ஒரு சில பேர் வாழை இலையில் வச்சு தட்டுவாங்க. அது இன்னும் ஈஸியாக இருக்கும். எனக்கு வாழை இலை கிடைக்கல. அதனால் நான் கையிலேயே இந்த மாதிரி தட்டியிருக்கேன். அந்த பூரணம் கொஞ்சம் எடுத்து அந்த மாவில் நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா ஒட்டி விட்டுருங்க. நல்லா அழுத்தி பிடிச்சி ஒட்டுங்க. இல்லாட்டி அந்த உள்ளே வச்சுருக்க பூரணம்லாம் நம்ம பாயில் பண்ணும்போது வெளியே வந்துடும், உருகி வந்துடும். அது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் நல்லா ஓரத்தெல்லாம் நல்லா அழுத்தி பிடிச்சி ஒட்டி விட்டுருங்க. இந்த கொழுக்கட்டை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ, நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பூரணத்தையும் மாற்றி செஞ்சுக்கலாம். இந்த ஷேப்பையும் மாற்றி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் ராகி மாவுங்கும் பொழுது ரொம்ப சத்து நிறைந்தது. பெரியவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. உள்ளே வைக்கிற பூரணம் நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலையும் சேர்த்து செய்யலாம். இன்னமும் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி அச்சுகள் கடையில் கிடைக்கிது. அதையும் நீங்கள் வாங்கி செய்யலாம். இல்லை சும்மா நார்மல் பிடி கொழுக்கட்டை மாதிரி கையிலையும் செஞ்சு வைக்கலாம். இந்த அச்சுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் ஆயில் தடவிட்டு செய்யுங்க. அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு அந்த அச்சுலேருந்து விட்டு வரும். அந்த ஷேப் மாறாமல் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் செஞ்சு இதை
இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் அவிச்சு எடுக்கணும். இப்போ வந்து என்கிட்ட ஒரு 2 அச்சு இருந்துச்சு. அந்த 2 அச்சில் வந்து நான் மாவு நல்லா திரட்டிட்டு அந்த ஷேப்பில் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த ஷேப் வந்து முக்கியமாக என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஷேப். இந்த சோமாஸ் மாதிரி இருக்கும். இந்த ஷேப் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஷேப்பு. ஸோ நான் இதுலேயும் ட்ரை பண்ணுறேன். உங்கள் குழந்தைக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை செய்யாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றி செய்கிறதுனால இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எல்லா ஷேப்லேயும் பிடிச்சிட்டு அதை இட்லி தட்டில் வச்சு இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நல்லா கண்ணாடி மாதிரி சாஃப்டாக இருக்கும். பார்க்கறதுக்கே நல்லா ஆவி பறக்க சூடான கொழுக்கட்டை இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.